ஹலோ எவ்ரிவான், நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேக் அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷனோட கட்டிங் மட்டும் முடிச்சாச்சு. கட்டிங் ப்ளவுஸில் இந்த வீடியோவில் பட்டி மட்டும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பேக் அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷனை கட் பண்ணி முடித்தோன்னா பேலன்ஸ் கிளாத் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம அந்த கிளாத்தை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துப்போம். ஒரே ஒரு பீஸ் மட்டும் நம்ம வச்சுப்போம். இந்த இடத்துல தான் நம்ம வந்து பட்டி கட் பண்ண போகிறோம். இது எப்படின்னா பின் உயரம் முன் உயரம் பட்டி, அந்த பட்டி போர்ஷனில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சைடில் வந்து 1 இன்ச்சுக்கு நம்ம வந்து லெஸ் பண்ணி ஒரு கோடு நீட்டாக போடணும். நான் போட்டேன் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மார்பு சுற்றளவுலேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணி தான் நம்ம பட்டி வந்து எப்பயுமே மார்க் பண்ணணும். அதே போல் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டு கீழே நீங்கள் போட்டுப்பீங்க இல்லையா, அந்த லைன்லேருந்து மேலே வந்து 1.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. 2 சைடுமே 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சுன்னு பாயிண்ட் வச்சுட்டு நான் காட்டுற இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரு இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ரைட் சைடில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கர்வ் பண்ணணும். நான் வந்து போட்டு காட்டுற மாதிரி நீங்கள் கர்வ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இறக்கியோ ரொம்ப ஏற்றமாவோ நம்ம வந்து பட்டிக்கு ட்ரா பண்ணக்கூடாது. நம்ம பட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு மெயினாக பார்க்க வேண்டியது மார்பு சுற்றளவுலேருந்து 1 இன்ச்சு லெஸ் பண்ணி நம்ம சைடில் ஒரு லைன் போடணும். அதுக்கப்புறம் கீழே இருந்து 2 பக்கமே 1.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வைக்கணும். அந்த 1.5 இன்ச் பாயிண்ட்டை வந்து நம்ம ஃபைனலாக ஸ்டிச் பண்ணும்போது மடித்து தைச்சிரும். அதான் அந்த பாயிண்ட்டு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு 1 இன்ச்சும் இன்னொரு சைடு 1/2 இன்ச்சும் தான் நம்ம வைக்கணும். ஏற்றத்துலேருந்து இறக்கமாக வர மாதிரி இருக்கும். நான் கட் பண்ணுறப்போ நோட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அர்க்காத் வந்து நம்ம போடணும். இப்போது ஒரு சைடு இறக்கமாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த சைடு வந்து டபுள் அர்க்காத்து. நம்ம 1.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்ச இடத்துலையும் அர்க்காத் பண்ணணும். ரேண்டமாக இன்னொரு இடத்துலையும் நம்ம அர்க்காத் பண்ணிக்கலாம். நான் அர்க்காத்தையும் காட்டுறேன், நீங்கள் அதேமாதிரி போடுங்க. ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சுக்கு ஒரு அர்க்காத்து, அதே போல் அந்த சைடையும் நம்ம அர்க்காத் போட்டுக்கணும். இப்போது ஃப்ரண்ட் சைடு மட்டும் முடிச்சுப்போம். நான் இப்போ மடித்து காட்டும் போதே தெரியும், ஒரு சைடு ஏற்றமாகவும் இன்னொரு சைடு இறக்கமாகவும் இருக்கும். ஒரு 1/2 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருந்தாலே போதும். அதுதான் வந்து பட்டியில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. அதே போல் அர்க்காத் எல்லாம் போட்டு முடித்தோன்னா சென்டரில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுறணும். பட்டி போர்ஷன் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம அதனால் நோட் பண்ணி கவனிச்சனாலே தெரியும். அதனால் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நார்மலாக வந்து நம்ம ட்ரா பண்ண லைன்லேயே சைடில் 1 இன்ச் மட்டும் லெஸ் பண்ணிவிட்டு அடியிலேருந்து 1.5 இன்ச் 2 சைட்லேயுமே காமனாக பாயிண்ட் வச்சுட்டு மேலே வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு இன்ச்சுக்கு பாயிண்ட்டும் ரைட் சைடில் 1/2 இன்ச்சும் பாயிண்ட் வச்சு நம்ம அழகாக கர்வ் பண்ணிட வேண்டியது. அவ்வளோதான், பட்டி முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன பாயிண்ட்னா, பட்டிக்கு வந்து நம்ம ஒரு சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் நம்ம ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அப்போ வந்து பட்டி சிங்கிளாக இருக்காது, டபுள் கிளாத் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அதாவது ஒரு கிளாத் வந்து நம்ம ப்ளவுஸ் பிட்டோட கிளாத்து, இன்னொரு கிளாத் வந்து பேண்ட் பிட் இருக்கும்ல, அதில் நம்ம பண்ணோன்னா இன்னும் ஸ்டிப்பாக நிற்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சேம் ப்ளவுஸ் பிட்டில் மீதி கிளாத் இருந்தாலும் நம்ம அதே அளவில் நம்ம அப்படியே கட் பண்ணிக்கணும். இப்போ பட்டி வந்து பர்ஃபெக்டாக நம்ம நார்மலாக ட்ரா பண்ணி கட் பண்ணுறோம் இல்லையா, அந்த அளவுலே வந்து நம்ம பட்டியையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது இன்னொரு பீஸ் ஜெராக்ஸ் மாதிரி நம்ம சேம் இதில் வேறு ஒரு கிளாத்தில் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ப்ளவுஸ் பிட் கிளாத்லேயும் எடுத்துக்கலாம். இந்த பட்டி போர்ஷனில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்பில் கூட உங்களோட வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க, நான் என்ன டவுட்டுன்னு கிளியர் பண்ணி வைக்கிறேன். இன்றைக்கான Q&A பார்த்திங்கன்னா, நம்ம பட்டி மார்க் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் மேல் பகுதியில் எவ்வளோ இன்ச் வைக்கணும், ரைட் சைடில் எவ்வளோ இன்ச் வைக்கணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் உள்ள வாட்ஸ்அப் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.